ஹலோ எவ்ரி ஒன். நீங்கள் எப்போவாச்சும் ஒருத்தரால் ஒரே மாதிரி 2 முறை காயப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது அது அவங்க தவறு. ஆனால் 2வது முறையும் நடந்தால் உங்ககிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் வரணுங்கிறதுக்கான சிக்னல் தான் அது. நீங்கள் எப்படி ஏன் காயப்பட்டீர்கள் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. பேட்டர்ன் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணலாம். எந்த பிஹேவியர் அக்செப்ட் பண்ணக்கூடியது, எந்த பிஹேவியர் அக்செப்ட் பண்ண முடியாதது அப்படின்றதுல கிளாரிட்டி இருக்கணும். உங்கள் பவுண்ட்ரி எது வரன்றத அந்த பர்சனுக்கு உறுதியாக தெரியப்படுத்துங்க. உங்களை மீண்டும் காயப்படுத்துகிற சூழ்நிலைகளை அல்லது அந்த நபர்களை விலகி செல்கிற அளவுக்கு உங்களை நீங்களே மதிங்க. உங்கள் மன அமைதி விலை மதிப்பற்றது. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் பெயின்ஃபுல்லானது, நமக்கு வேல்யூபிளான லெசன்ஸை கற்றுக் கொடுக்குது. நீங்கள் ஸ்ட்ராங்காகவும் புத்திசாலியாகவும் வளர அவற்றை பயன்படுத்துங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப காயங்கள்லேருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதுன்றது செல்ஃப் லவ்வின் வடிவம்தான். உங்களுக்கு நீங்களே பொறுப்பேற்று பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் உணரும் வகையில் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கிக்கோங்க. தேங்க்யூ.